இல்ல அம்மாவோ கைய பிடிச்சிட்டு இருந்தப்போ அவங்க பயப்பட மாட்டாங்க. நம்ம கூட பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா, நம்ம கைய பிடிச்சிட்டு இருக்கிறது யார் தெரியுமாங்க? கர்த்தர். இந்த பரலோக தகப்பன் நம்ம கைய பிடிச்சிட்டு இருக்காரு. நம்மள வந்து சிருஷ்டிகர்த்தர் நம்ம கைய பிடிச்சிட்டு இருக்காரு. நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாதுங்க. ஆமா, எத்தனை பிரச்சனை வந்தாலும் சரி, எத்தனை கஷ்டம் வந்தாலும் சரி, நம்மள கைவிடாதவர் நம்ம கர்த்தர். அவர் நம்ம கூட இருக்கிறதுனால கண்டிப்பா நம்ம வாழ்க்கை மாறும். கண்டிப்பா நம்மளுடைய பிரச்சனைகள் எல்லாத்துலேருந்து நம்ம வெளியில வருவோம். கண்டிப்பா நம்மளுடைய எல்லா விஷயங்கள்ல இருந்து நம்மள அவர் வெளியில கொண்டு வந்து நம்மள ஆசீர்வதிப்பாரு. மனுஷன் நம்ம கையை பிடிச்சுக்கல. மனுஷன் நம்ம கையை பிடிச்சிட்டு இருந்தாருன்னா ஒருவேளை நம்ம கையை விட்டுருவாங்க. ஆனா நம்ம கையை பிடிச்சிட்டு இருக்கிறேன்னு சொல்றது யார் தெரியுமா? கர்த்தர் சொல்றாருங்க. ஆமா, நசரேயனாகிய இயேசு சொல்றாரு. அவர் கையை விடவே மாட்டார். அவர் வாக்கு கொடுத்தாருன்னா அந்த வாக்கு அவர் தாண்டவே மாட்டார். அவர் கண்டிப்பா அவர் நம்மளை ஆசீர்வதிப்பாரு. நம்மளை வெளியில கொண்டு வருவார். பாருங்க, எஸ்ட்ரால நம்ம பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். எஸ்ட்ரால நம்ம பார்த்தப்போ எஸ்ட்ரா வந்து ராஜா கிட்ட போய் அவங்க வந்து நான் அந்த எருசலேம் மந்திரத்தை கட்டணும் அப்படின்னு சொல்லி அவர்